நெஞ்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. ஷோ டைம் வேற ஆயிடுச்சு, இந்த பஸ் வரவே லேட் ஆயிடுச்சு. ஷைனிங்க பிரேயரே ஆரம்பிச்சிருப்பா. ஏய் ஷைனி, நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு நீ நான் கூலா உட்காந்து இப்படி போன் பாத்துட்டு இருக்க. அச்சோ டைம் என்ன? ஐயோ half an hour ஆயிடுச்சா? நோட்டிபிகேஷன் வந்தது இல்லை, யார் நான் பார்க்கலாம் தான் இருக்கேன். ஆனா இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி half an hour போன் பாத்தியா ஷைனி? அப்படி என்னதான் அந்த போன்ல பார்த்த? என்ன பார்த்த? ரோல் பண்ணிட்டு இருந்தேன், டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. என்ன பார்த்தேன்னு கூட தெரியல. இப்படிதான் ஷாரன் டெய்லியும் படிக்க உட்கார்ந்தாலும் சரி, பைபிள் வாசிக்க உட்கார்ந்தாலும் சரி, போன இப்ப வச்சிடலான்னு பாக்குறேன். ஆனா எப்படிதான் டைம் போகுதுன்னே தெரியல, எல்லா டைமும் வேஸ்ட் ஆயிடுது. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல ஷேனி, நானும் இப்படிதான். எப்பெல்லாம் போன் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு டைம் போறதே தெரியாம போன் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன் ஷைனி. எப்போ நான் பைபிள் வாசித்து பிரேயர் பண்றேனோ அப்போ மட்டும் தான் என்னோட போனை நான் சார்ஜே போடுவேன். சோ நான் அன்னைக்கு பைபிள் வாசிக்கல ஜெபிக்கலன்னா என் போனை நான் சார்ஜே போடுறது இல்ல. அப்போல இருந்து என் போன்ல வேஸ்ட் பண்ற டைம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஷைனி. போனை யூஸ் பண்ணணும்னா பைபிள் வாசிக்கணுமேன்னு சொல்லிதான் ஷைனி நான் பைபிள் எல்லாம் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த பைபிளை நான் வாசிக்க அதுல உள்ள வசனங்கள் எல்லாம் என் கூட பேச ஆரம்பிச்சிச்சு ஷைனி. நான் பிரேயர் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே நிரப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் என்னால காட்ஸ் பிரசன்ஸ் லைஃப்ல உணர முடிஞ்சு ஷைனி. அதனால நான் வேஸ்டா போன்ல டைம் பண்றதெல்லாம் அப்படியே கம்மி ஆயிடுச்சு ஷைனி. ஆனா ஷைனி, இந்த பைபிளை நான் வாசிக்க ஒவ்வொரு வசனமும் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் பிரேயர் பண்ணும் போதெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன ஃபுல்லா நிரப்ப ஆரம்பிச்சிச்சு ஷைனி. அப்போதான் எனக்கு பிரேயரோட வேல்யூ என்னன்னே தெரிஞ்சிச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போன்ல நான் வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாம் நானா கம்மி ஆயிடுச்சு ஷைனி. என்னங்க உங்களோட பிரேயர் லைஃப் உங்க போன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுதா? நீங்க ஷேர் வந்து டீம் எடுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. ஆமேன். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாள்லையும் கூட அப்பா அந்த கண்மணி பிள்ளைகளுக்காக பேச போகிற இந்த வார்த்தையை ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி நீர் இந்த வேலையில எங்களோடு கூட பேசுவீராக, கற்றுக் கொடுப்பீராக. நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கண்மணி அப்படின்றது நம்ம ஸ்மார்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இல்லையா? மேல இருக்கிற தோல் காயறதுக்கு எதனாலும் போடலாம். கண்ணு மணியை, இந்த உள்ள இருக்கிற மணியை நம்ம பாதுகாக்கணும்னா அதை நம்ம எவ்வளவு பாதுகாப்போம் இல்ல? ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, நீதான் அந்த கண்மணி. கண்மணியை போலதான் ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறாரு, நம்மளை வர்ணிக்கிறாரு. நம்மள அன்பா என் கண்மணி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு விசேஷமானவங்கள ஏசப்பா நம்ம அவ்வளவு நேசிக்கிறார்ல, அப்படிதானே? நம்ம அந்த அளவுக்கு நேசிக்கிறோமா? கண்மணி பிள்ளையா இருக்கிற நீங்க, வாலிபர்களா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க? ஏசப்பா கண்ணின் மணியை போல நம்மளை நேசிக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? கண்ணளவாவது நேசிக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம், சரியா? ஆமா, நம்ம சொல்லிடுறோம் வெளியில, நான் ஆண்டோட பிள்ளை, நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம், அப்படிதானே? நேரம் தெரியாது, பேசுற நேரமே தெரியாது, அவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருப்போம். அப்ப ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் நீங்க இயேசுப்பாட பேசிட்டு இருப்பீங்க. யோசித்து பாருங்க, காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஆகி ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுத்திருப்போம். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்போ நம்ம மனுஷங்கிட்ட அதிக நேரம் கொடுக்குறோமா, ஏசப்பா கிட்ட அதிக நேரம் கொடுக்குறோமான்னு நம்ம பார்க்கணும். இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லையா? இந்த நாள்லயும் கூட இப்போ ஒருத்தவங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம், அவங்கள பத்தி புகழ்ந்துகிட்டே இருப்போம். சாதாரண ஒரு மனுஷன், அழிஞ்சு போற ஒரு மனுஷன் திடீர்னு நம்ம மேல அன்பு செலுத்துவாங்க. நம்மளை காட்டிலும் ஒரு அழகானவங்களோ இல்ல அறிவானவங்களோ திறமையானவங்களோ கிடைச்சிட்டா நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு அங்க மாறிடும். எவ்வளவு இருதய வேதனைப்படும்ல, அப்படித்தானே? அங்க மாறிடும். ஆனா மாறாத அன்பு ஏசப்பாவோட அன்பு தான். ஆனா அந்த மாறி போற அன்பை குறிச்சு நம்ம எவ்வளவு பேர்ட்டு பேசியிருப்போம். நம்ம நேசிக்கிற ஒருத்தரை பத்தி என்னெல்லாம் நம்ம வர்ணிச்சிருப்போம், அப்படிதானே? அவங்க அப்படி இப்படி, அவங்கள மாதிரி உண்டா இவங்கள மாதிரி உண்டா, எவ்வளோ வர்ணிச்சிருப்போம்ல. ஏசப்பா உன்னை அவ்வளோ நேசிக்கிறாரு, கண்ணுக்குள்ள வச்சு நேசிக்கிற அந்த ஆண்டவரை நீங்க எத்தனை பேர்ட்ட போய் சொல்லியிருப்பீங்க, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி. ஏசப்பா அது நம்ம கிட்ட எதிர்பார்க்காரு. யோசித்து பார்ப்போம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 24:11. நீதிமொழிகள் 24:11. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. யாரு விடுவிக்க கூடுமானால் விடுவிக்கணுமா? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும். யார் கொலை செய்ய போவா, யார் சாக போவா? வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சி நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு தன் வாழ்க்கையை வெறுக்கிறவங்க தான் மரணத்துக்கு நேரா ஓடுவாங்க, தற்கொலை பண்ண போவாங்க, எதையாவது குடிச்சு செத்துறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க பசங்களை சொல்லவே தேவையில்லை. வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மனசு உடையிற காரியம் மாதிரி யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க எடுக்கிற ஒரு முடிவு தற்கொலை தான். இதுதான் இதுக்கு முடிவு அப்படின்னு சொல்லி ஆணித்திரமா போய் விழுந்துடுறாங்க, அப்படிதானே? அப்படிப்பட்டவங்கள விடுவிக்க கூடுமானால் விடுவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், நாங்க படிக்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்க எப்படிக்கா விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அப்படிதானே? நாங்க விசேஷ அறிவிக்க முடியாது, இதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்க தம்பி அவங்க கிட்ட பேச முடியும், நாங்க போய் அவங்கள்ட்ட என்ன பேச முடியும், என்ன சொல்லி அவங்களை நாங்க விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க நினைக்கிறீங்க. வாலிப வயசுல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எதையோ செல்போன் ஏதோ நோண்டிட்டு இருக்காங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். அவங்க எதுலயோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எதுலயோ அடிபட்டிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க நொறுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க அப்படி தனிமையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்களே, உங்ககிட்ட நீங்க தனியா போய் பேசலாமே, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, இவங்க ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க, நீங்க விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். தனிப்பட்ட முறையில போய் அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்கள சந்திச்சு அவங்களோட நீங்க பேசலாம். இது பேசுறதுக்கு நமக்கு பயமா? நம்ம கூட படிக்கிற ஒரு பொண்ணுதான் பையன், உங்களுக்கு தெரியல ஏசப்பா அன்பு எவ்வளவு வெளியேறப்பட்டது, நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்து நம்மள ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. இது மாதிரி தனிமையில அறை வீட்டுக்குள்ள அடைச்சுக்கிட்டு பூட்டிட்டு அழுதுட்டு கிடந்த உங்களை என்ன ஆண்டவர் மீட்டெடுத்தாரே, நம்ம ஏன் அதை போய் அவங்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அவங்கள மீட்டெடுக்கணும். இதுதான் தற்கொலைக்கு நேரம். நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில அவங்க மனம் மாறலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க அழகா சொல்லலாம், இப்படி நீ சொல்லணும்னு சொல்லிதான் ஏசப்பா ரொம்ப பிரியப்படுறாங்க. நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போச்சுல ஊழியத்துக்காக போனோம். எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு எங்க ஊரு தவிர அடுத்த ஊர் எதுவும் தெரியாது. ஆனா நான் ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியம் எப்படி செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஏசப்பா எனக்காக அடிக்கப்பட்டாங்க, ஏசப்பா எனக்காக தன்னோட ஜீவனை கொடுத்தாங்க, என் பாவத்தை மன்னிச்சாங்க, இதை போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு ஊழியத்துக்கு போனோம். எல்லாருக்கும் டிரான்ஸ் கொடுப்போம். எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், என்ன நேசிச்சாரு, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரு, எங்களை இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருந்து தூக்கி எடுத்தாருன்னு சொல்லி இதுதான் என்ன சொல்ல தெரியும். இதுதான் ஏசப்பா விரும்புறாரு, நீங்களும் அதைத்தான் சொல்ல போறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வாலிப மகள், நாங்க ஒரு யூத் கேம்ப் வச்சதுனால நோட்டீஸ் கொடுத்துட்டாளுங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போனப்போ ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு உங்க வீட்டுல வாலிப பிள்ளைங்க இல்லையானு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அடங்காத ஒரு பிள்ளை இருக்கா, மேல கிடக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க சொன்னோன்னே தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு, ஏமா அவள்கிட்ட போய் நாங்க பேசலாமா, போங்க போங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசினாங்க. அப்ப மேல போனா மேல் வீட்டுல அந்த பாப்பா கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கா. நாங்க தட்டுறோம், அவன் வேகமா கதவை திறந்து உள்ள போய் எதையும் மறைச்சு வச்சா. மறைச்சு வச்சுட்டு வாங்கக்கா, அந்த பிள்ளைய பார்த்தா தெரியுது நைட்டெல்லாம் அழுதுருக்கான், முகெல்லாம் வீங்கி போய், நல்ல கலரான பிள்ளை,
நல்லா முகம் எல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. அப்போ அந்த பாப்பா பார்த்து நாங்க சும்மா கிட்ட என்ன பாப்பா நைட் எல்லாம் தூங்கலையா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அவன் இல்லக்கா நல்லாதான்க்கா இருக்கேன்னு சொல்லி அந்த பாப்பா மழுப்புறான். நீ பேசுறது நல்லா இல்லையே பாப்பா, நீ ஏதோ கஷ்டத்துல இருக்க, என்னாச்சு சொல்லு, நான் அவங்க அக்கா தான், அவன் அக்கா மாதிரி தான் இருக்கு, நீ சொல்லுன்னு. அப்ப அந்த பாப்பா ஒரு காரியத்தை சொல்லிட்டு ரொம்ப அழுதா. இன்னொருத்தவங்களோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, சித்தப்பாவோட கனெக்ட் பண்ணி பேசுனாங்க. ஊர்ல உள்ளவங்க தான் பேசுறாங்கன்னா அவங்க என்னை வளர்த்தவங்க அக்கா, எங்க அப்பா அம்மா கூட அப்படி பேசுறாங்க, என்னால இனி எப்படிக்கா வாழ முடியும், என்னை பெத்தவங்களே என்னை புரிஞ்சுக்கிறலையே, அதனால நான் உலகத்துல வாழ பிடிக்கலக்கா, அதனால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாங்க வரும்போது எதையும் ஒளிச்சு வச்சு என்னன்னு கேட்டா பாட்டில் எடுத்துட்டு வர, மருந்து பாட்டில் எடுத்து வச்சிருக்கான், இதுல குடிச்சிட்டு சாக போறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பாப்பாட்ட சொன்னா, நீ குடிச்சிட்டு சத்தேன்னா ஒருவேளை நீ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் நம்ம சொன்னதுனால குடிச்சிட்டு செத்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்மானிச்சிருவாங்க. நீ உயிரோடு இருந்து சாதிச்சு காட்டணும், நீ உன் மேல தப்பு இல்லைன்றத நீ உயிரோடு இருந்துதான் நிரூபிச்சு காட்டணும், இப்படி சாகுறது ஒரு முடிவாயிருமா, நரகத்துக்கு போயிரு பாப்பான்னு அந்த பாப்பாட்ட சொல்லி அடுத்த ஏசப்பாவோட அன்பு சொன்னேன். ஏசப்பா இருக்காங்க நம்மளை நேசிக்கிறதுக்கு, நம்மளை விசாரிக்கிறதுக்கு, நம்ம நினைவுகளை அறிகிறதுக்கு. இந்த உலகத்துல யாரு என்ன வேணாலும் பேசலாம், நீ ஏசப்பாட ஜெபம் பண்ணிப்பாரு, உங்களுக்கு தெரியல ஏசப்பா என்ன பத்தி அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிப்பாரு, ஏசப்பா நீ நல்லவனை நிரூபிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லி ஏசப்பா அன்பு அந்த பாப்பாட எடுத்துனோம். அந்த பாப்பா சொன்னா, அக்கா நீங்க மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் செத்து போயிருப்பேன்க்கா, இந்நேரம் இந்த சாயந்தரம் தான் எனக்கு கொண்டு அடக்கம் தான் பண்ணணும், நான் அந்த முடிவுல தான்க்கா இருந்தேன், நீங்க நல்ல நேரத்துல வந்து ஏசப்பா பத்தி எனக்கு சொல்லிட்டீங்கக்கான்னு சொல்லி அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல ஒரு 20 வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு, நல்ல ஒரு வாலிப பொண்ணு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவையோடு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க வயசுல உள்ளவங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து உண்மையா நீ ஏசப்பாவை நேசிக்கிறேன், நான் ஏசப்பா தான் என் உலகம்னு சொல்றவங்க, நான் ஏசப்பா தவிர யாரும் நேசிக்கல, ஏசப்பா நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா, நேசிக்கிற அந்த ஏசப்பா பத்தி ஒரு நிமிஷமாவது ஒருத்தருக்கு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா இன்னைக்கு யாருக்காவது சொல்லணும், யாருக்கு சொல்ல, தேவையில்லவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வாங்க ஆண்டவர், தேவையில்லவங்க மத்தியில நான் பேசணும், அவங்களை எனக்கு காட்டுங்க ஏசப்பா. நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா அழகா உங்களுக்கு யார் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களை உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்க போய் சொல்லலாம். வேதத்திலையும் கூட நம்ம பார்ப்போம், என்னாகமும் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு 4:2 ஒரு வசனம் இருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:10 சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை, நான் அறிவிக்காதிருந்தா எனக்கு ஐயோ. நம்ம எவ்வளவு காரியத்தை கேட்டிருக்கோம்ல, எத்தனை சத்தியத்தை கேட்டிருக்கோம்ல, எவ்வளவு மெசேஜ், ஒவ்வொரு டிவியா திருப்பி பார்த்தா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன் சேனல், எத்தனை மெசேஜ் கேட்டு 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 அப்படியே இருந்தா பிரயோஜனம் உண்டா? ஒரு நல்ல புது கார் வாங்குறோம், கார்ல பெட்ரோலை ஃபுல்லா நிரப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? இல்ல, அப்படிதானே? அது உள்ள வச்சு நம்ம அழகு பார்க்க முடியுமா? பிரயோஜனம் இல்ல. ஓடுற காருக்கு தான் மதிப்பு, உட்கார்ந்து இருக்கிற காருக்கு மதிப்பு கிடையாது. இது மாதிரிதான் சத்தியத்தை கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி நம்ம மனசுக்குள்ளே வச்சு அப்படியே நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு இல்லாம என் அப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தாரேன்னு சொல்லி நீங்க போய் சொல்லி பாருங்களேன். ஏசப்பா அன்பு எவ்வளோ ஒரு விளையேறப்படுறது தெரியுமா? நீங்க போய் சொல்லி பாருங்க. ஐயோ என்ன மீட்டுட்டாரு, நான் எப்படி சும்மா இருக்கிறது, நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்க மேல அவ்வளவு பிரியப்படுவாரு. தம்பி தங்கச்சி, என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல 1 நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவர் பாகால் பெயரை பற்றி கொண்டு உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில்
இதை நல்லா பாக்குறோம். அது என்ன சம்பவம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீம்ல போய் தங்கி இருக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மோவாபிய ஸ்திரீகளோட தப்பு பண்றாங்க. மோவாபிய தேசம் ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு தேசம். அங்க இருக்கிற மக்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற ஜனங்கள். ஆண்டவர் எவ்வளவு காரியத்துல நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல யாத்திராகம புஸ்தகத்துல பார்த்தோம்னா எவ்வளவு பாடுகள், அந்த எகிப்துல எவ்வளவு அடிமையா கிடக்குறாங்க, அவங்களை மீட்டு எடுத்துட்டு வந்து எவ்வளவு பாதுகாப்பா, அவங்க உழைக்கல, ஒண்ணும் செய்யல, செருப்பு தேயல, ஆண்டவர் அப்படி நடத்தி வர்றாரு. அவ்வளவு அருமையா அவங்கள நேசிச்சு எந்த குறையில நம்ம காட்டுல போய் மரம் வெட்டி விறகு வெட்டி அவங்க சாப்பிட்டாங்களா, களை எடுத்து சாப்பிட்டாங்களா, எதுவுமே இல்ல. ஆண்டவர் வானத்துல இருந்து அப்பத்தை கொடுக்காரு, இறைச்சியை கொடுக்காரு, கால் வீங்கல, செருப்பு பழசா போகல, ட்ரெஸ் பழசா போகலன்னு ஏசப்பா எவ்வளவு அழகா அவங்கள நேசிச்சு அவங்கள நடத்துறாரு. நேசிச்சு அந்த ஆண்டவரை ஒரு நிமிஷத்துல அவங்க மறந்துடுறாங்க, தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தப்பு பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இன்னும் நிறைய காரியங்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத குற்றத்தை போய் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் வெறுக்கிற அந்த காரியத்தை அவங்க செஞ்சதுனால ஆண்டவர் வந்து மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, மோசே நீ இந்த தப்பு பண்ற எல்லாரையும் நீ என்ன செய்ய, கொன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தா என்ன செய்யறாங்க, அவ்வளவு பேர் யாரெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொன்னுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும், இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ ஒரு 4 பேர் இருக்கும், 4 பேர்ல 2 பேர் தப்பு, 2 பேரை கொண்டு போட்டான், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், வேதனையா இருக்கும்ல. எவ்வளோ அப்படியே அந்த நாள்ல அப்படி ரத்தம் சுந்திக்கிட்டே இருக்கு. மொத்தம் எத்தனை பேர்னா 9வது அதிகாரத்துல இருக்கு, 24,000 பேர் அது வரையில செத்துட்டாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, கூக்குரலிடுறாங்க. ஆண்டவர் சன்னிதானத்துல போய் கூக்குரலிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட சிம்ரின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, கஸ்பின்னு ஒருத்தர் லேடி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க தப்பு பண்றதுக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இவ்வளவு அழுகுறோம், இவ்வளவு தேவனுடைய கோபம் பற்றி எரியுது. இப்படி பண்றானே இவன், இவ்வளவு திமிர்வாதமா, இவ்வளவு துணிகரமா பண்றானேன்னு சொல்லிட்டு இத பாத்துக்கிட்டு இருந்த பினகாசுன்னு சொல்லி ஒரு வாலிபன் என்ன செய்யறான், அவனால அதை தாங்கி கொள்ள முடியல, அவன் எழுந்திடுறான். யாருடைய கோபம், இன்னும் 24,000 பேர் செத்துட்டாங்களே, இன்னும் சாகணுமா, வேண்டாம், அதுக்காக இவன் ஒருத்தனை கூட நம்ம போட்டு தள்ளுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அப்படியே அவன் எழுந்துடுறான். ஆண்டவர் மேல ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனா எலும்பி ஈட்டி எடுத்து என்ன செய்யறாங்க, அவனை குத்தி போட்டுறாங்க. அவன் குத்தி போட்ட உடனே ஆண்டவர் பாக்குறாரு, இந்த பாவத்தை தடுத்து நிறுத்த, இந்த பாவத்துக்காக வைராக்கியம் கொண்டு இந்த பாவத்தின் நிமித்தம் ஜனங்கள் அழிக்காதபடிக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பினகாசுன்ற ஒரு வாலிபன் எனக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவனா எழும்புனா, அவனி நிமித்தமா இந்த வாதையை நான் தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வாதைய தடுத்து நிறுத்திட்டாரு. அந்த பினகாசா நீங்க ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு நம்ம தேசம், நீங்க வாழ்ற கிராமம், நீங்க வாழ்ற பட்டணம், நீங்க படிக்கிற இடம், நீங்க வேலை பார்க்கிற இடம், நம்ம தேசம் எவ்வளவு சீர்கெட்டு போய் இருக்குல்ல, ரொம்ப சீர்கெட்டு போய் அழிஞ்சு கொண்டு இருக்குல்ல. ஏன் நீங்க வைராக்கியம் பாராட்டக்கூடாது? ஏன் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாரு? எதுக்காக ஆண்டவர் இப்ப நம்ம ஈஸ்டர் கொண்டாட போறோம், அப்படிதானே? பாடுகள் பட்டு ஆண்டவர் மரித்து உயிரோடு இருக்கிற ஈஸ்டரை கொண்டாட போடுற நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்தோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னாரு. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இஷ்டம் போல நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி போட்டுக்கிட்டு, பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, ராஜா மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரோட அன்பை நம்ம புரியுறது இல்லை. அவர் நம்ம மேல வச்ச அன்பை, அவர் எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறாரு, அவர் எதுக்காக பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதை நம்ம ஒரு நிமிடம் கூட புரியாதவர்களாய், நம்ம குருட்டாட்டம் பிடித்தவர்கள் மாதிரி நம்ம இருக்கிறோம். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொன்னபோது ஏசையா இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு சொன்னாரே, அந்த ஒரு பாரம் உங்களை பற்றி பிடிக்கணும்னு தான் ஆண்டவர் இந்த நாளை எழும்புவார். யாரை நான் அனுப்புப்பா? இங்க ஒரு வாலிபர்களே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலை நிற்கவும் சோறையும் அழிக்கத்தக்க ஒரு மனசை நான் தேடுறேன், ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அங்கலாய்த்த குரலா, அங்கலாய்க்கிறவரா, 2 கரங்களில் ஆணிப்பட்ட தன் 2 கரங்களை நீட்டிக்கொண்டு யார் எனக்காக போவா, யார் எனக்காக எழும்புவா, இந்த பினகாசை போல யார் எனக்காக பக்தி வைராக்கி பாராட்டுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு தழுதழுத்த குரலோடு, கண்ணீர் நிறைந்த முகத்தோடு நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, ஏன் உங்க வாழ்க்கையை கொடுக்க கூடாது? இந்த பினகாசை போல ஏன் நீங்க இருக்கக்கூடாது? நான் அந்த ஒருவனா இருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க உங்களை அர்ப்பணிக்க கூடாது? வெறும் நம்ம ஆட்டம் பாட்டம் குதிக்கிறது, இது மட்டும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது இல்லையா? ஆண்டவர் சன்னிதானத்துல நம்ம போய் நிக்கும் போச்சுல, எத்தனை ஆத்மா கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கேட்பாரு. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க, நீங்க மௌனமா இருக்கிற காலமே இது கிடையாது.
வாலிப வயசுங்கிறது துள்ளி குதிச்சு ஓடுற வயசு. இன்னைக்கு நம்ம தீவிரவாதிகள் பட்டியல் எடுத்துட்டோம்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளதான் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்களாம். உலகத்தை அழிக்க, ஜனங்களை அழிக்க அவ்வளவு தீவிரவாதிகளா எழும்போது ஏசப்பாவுக்காக வேதத்தை எடுத்துட்டு ஏன் நீ ஒரு தீவிரவாதியா மாறக்கூடாது? ஆண்டவர் இது இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்க கூட்டத்தோட சேர்ந்தது பிணக்காசிலம்ல தனி ஒருவனா, தனி மனுஷனா, என்னை யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லப்பா, என்னை கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் எழும்புவேன், என் அப்பாவோட கண்ணீரை நான் துடைப்பேன், இந்த வாதையை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி நானே அந்த பிணக்காசா நீங்க எழும்பணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறார். தம்பி தங்கச்சி, நீங்க எழும்பி பாருங்க. ஆண்டவருக்காக நான் இருக்கேப்பா, உங்க கண்ணீரை துடைக்க நான் இருக்கேப்பான்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்களேன். அவருடைய உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்லை. செத்து மடிஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை மீட்க யார் போக முடியும்? அங்க தனி ஒரு வாலிபனா பிணக்கா செல்லுனார். இன்னைக்கு வாலிபர்கள் நீங்க கூட்டமா சேர்ந்து நீங்க படிக்கிற இடங்கள்னாலும் வேலை பார்க்குற இடங்களாலும் ஒரு பிரேயர் செல் நீங்க ஆரம்பிக்கலாம். குழுவா சேர்ந்து ஒரு நாள் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். உங்களை மாதிரி வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் பாருங்க, எத்தனை விதமான பாவத்துல பார்க்க முடியல. நியூஸ் பாக்குறீங்க, நீங்க நிறைய நியூஸ் பாப்பீங்க, நிறைய டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம தேசம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பாவத்திலே சாபத்திலே மலிந்து போய் கொண்டிருக்கிறது. நிறைய பாவத்துல நிறைஞ்சு காணப்பட்டு இருக்கு. ஆண்டவரே என்ன மீட்டிங்லேப்பா, என்ன மீட்டு எடுத்தீங்களே, என் தேசத்துல இப்படி, என் சபையில எப்படி நடக்குது, என் கிராமத்துல எப்படி நடக்குது, என் பக்கத்து ஊர்ல எப்படி நடக்குது, அந்த வாலிபர்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க குழுவா சேர்ந்து ஜெபிக்க முன் வரலாமே? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் இந்த ஒரு நாள் உபவாசம் இருந்து நம்ம ஜெபிப்போம். நம்ம தேசத்துக்காக, வாலிபர்களுக்காக, சிறுபிள்ளைகளை கடத்திட்டு போய் எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் ஒரு குழுவா சேர்ந்து நீங்க இருக்கிற இடங்களில ஒரு நல்ல ஒரு பிரேயர் செல் ஆரம்பிச்சு ஆண்டவருக்காக நீங்க செய்யக்கூடாது? அதை பார்த்து எத்தனையோ பேர் மனம் திரும்புவாங்களே, அதை பார்த்து நம்மளும் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் முன் வருவாங்களே. நீங்க அதை பண்ணணும்னு சொல்லிதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறாரு. தம்பி தங்கச்சி, நான் சத்தியத்தை கேட்டுட்டேன், நான் கிறிஸ்தவலா இருக்கிறேன், என் குடும்பம் கிறிஸ்தவலா இருக்கு, இது போதும்னு சொல்லி ஒரு மன நிறைவோடு இருந்துடாதீங்க. ஆண்டவருக்காக எழும்புங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட ரொம்ப அதை எதிர்பார்க்க ஒரு மனுஷனை தேடாது. நான் அந்த ஒரு மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க எழும்புங்க. இன்னைக்கு நம்ம ஈஸ்டரை கொண்டாட போடுறோம்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுநாதர் மரிச்சு உயிரோடு எழுந்து அதை முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க மகதலேனா மரியாள் இல்லையா? அந்த பெண்ணு பாருங்க எவ்வளவு துணிச்சலுள்ள ஒரு பெண்ணா. அந்த 4 ஆண்டுடைய கல்லறைக்கு எவ்வளவோ பாதுகாப்பு வச்சிருந்துச்சு, அரசு முத்திரை ஊத்தி வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க துணிச்சலா ஆண்டவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க தேடி போனாங்க. அவங்க கிட்ட இருந்த 7 பிசாசு ஆண்டவர் விரட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம கிட்ட இருந்த எத்தனையோ பிசாசு விரட்டி இருப்பாரு, நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு. என் பிசாசை விரட்டிட்டாரே அப்படின்னு அந்த ஒரு அன்பு அவர் மேல, என் மேல அவளை அனுபவிச்சு என்ன இப்படி இந்த பிசாசு இப்படி இருந்து தூக்கிட்டாரேன்னு சொல்லி அவங்க அந்த கல்லறை இடத்துக்கு போய் ஆண்டவரை பார்க்க போறாங்க. அந்த அம்மா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தது காணமேன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ரபூனின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின உடனே அவங்க தொட போறாங்க. தொடாத, நான் இன்னும் பிதாவிட்ட போலேன்னு சொல்லி, நீ போய் நான் உயிர் திறந்ததை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்ல நம்ம பார்க்கிறோம், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தால் அவர் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஏசப்பாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே, யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த சரியான நேரத்துல அந்த மரியாள் ஓடி வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அறிவித்தாள். அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். எந்த செய்தி? உங்களுக்காக ஆண்டவர், நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, நான் பார்த்தேன், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்ற அந்த சந்தோஷமான ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, ஓடி போய் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு ஈஸ்டரை கொண்டாடுற நாம கறியும் புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டுட்டு வீட்லயே இல்லாதபடி ஏசப்பாவை எதுக்காக அடிச்சாங்க, ஏசப்பா இதுக்காக மரிச்சாரு, ஏசப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்ற அந்த செய்திய இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு நம்மள ஆண்டவர் அறியணும்னு சொல்லி எத்தனையோ பேர் தியாகத்தோடு வந்திருக்கிறாங்களே. எங்கேயோ பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்திய நாட்டை குறிச்சு இவ்வளோ அக்கறை பாரம் இருக்கும்போது இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்த நமக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். தம்பி தங்கச்சி, இதை உணர்ந்தவங்களா நீங்க போய் என் மண்ணு, நான் பிறந்த என் மண்ணுல
நாமே சொல்லுவோம், ஆண்டவரே உங்க கண்ணீரை நான் துடைப்பேன் ஆண்டவரே. நான் சொல்லுவேன், அந்த ஒருவனை காணும்னு சொன்னீங்களே, அந்த ஒருவன் நானா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் போய் உங்க வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. அந்த அர்ப்பணிப்புல இருந்து விலகாத ஒரு இருதயத்தை தந்துடலுங்க ஆண்டவரே. உடைய கண்ணீரை துடைக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே, மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்க இவர்கள் முன் வரக்கூடிய பிள்ளைகளா நீங்க ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிற சுவாமி. மற்றவர்களை விடுவிக்கிறவர்களா நீர் மாற்றி அருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. துதிக்கான மகிமையில உமக்கே ஏறடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.